நடிகை கீர்த்தி சுரேஷ் இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. கீர்த்தி சுரேஷ் திரைத்துறையில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 2015 வெளியான இது என்ன மாயம் படத்துல விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சு கதாநாயகியா அறிமுகமானாங்க. பின்னர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ரஜினி முருகன், ரெமோ போன்ற படங்கள்ல நடிச்சு முக்கிய கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து விஜயுடன் பைரவா, சர்க்கார் போன்ற படத்துல நடிச்சு நல்ல ரீச் அடைஞ்சாங்க. மேலும் சண்டைக்கோழி 2, அண்ணாத்த, மாமன் உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிருக்காங்க. நாகாஸ்வினி இயக்கத்துல சாவித்ரி வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட நடிகையர் திலகம் படத்துல கீர்த்தி சுரேஷ் சாவித்ரியா நடிச்சு பாராட்ட பெற்றாங்க. இந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் தேசிய விருதையும் பெற்றாங்க. இது எல்லாத்துக்கும் உச்சமா சமீப காலமாவே கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம்னு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாப்பிள்ள யாருன்னு கேள்வி எழுந்தப்போ கீர்த்தி சுரேஷ் நீண்ட நாளாக காதலிச்சு வந்த பிசினஸ்மேன் ஆண்டனி தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆரம்பத்துல இதுக்கு கீர்த்தி சுரேஷ் எந்த பதிலும் கொடுக்கலனாலும் இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கன்ஃபார்ம் பண்ற விதத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போட்டோல ஃபேஸ் தெரியலனாலும் கேப்ஷன்ல 15 years and counting, it has been always Anthony and Keerthi Suresh, if you know you know அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட பார்த்த பல நடிகைகளும் போஸ்டுக்கு லைக் பண்ணது மட்டும் இல்லாம finally love you both, congratulations அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களுடைய 15 வருட நண்பரான ஆண்டனி தாட்டலுடன் வருகின்ற டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் கீர்த்தி சுரேஷின் திருமணம் தொடர்பா விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு அவங்களுடைய அப்பா சுரேஷ்குமார் சமீபத்துல சொல்லியிருந்தாரு.